வணக்கம். இது 40க்கு 40 வழங்குவது கார்த்திகா. கொளுத்தும் வெயிலுக்கு போட்டியாக தமிழகத்தில் தேர்தல் பரப்புரை களம் சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த கள நிலவரத்தை வீட்டில் இருந்தபடியே விரிவாகவும் துல்லியமாகவும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கே இந்த 40க்கு 40. இதில் இன்று நாம் பார்க்க போகும் தொகுதி காஞ்சிபுரம். காஞ்சி நகரின் பெருமைகளை சொல்ல ஒரு நாள் போதாது. ஆனாலும் சுருங்க பார்க்கலாம் ஒரு தொகுப்பாக. ஏரிகள் மற்றும் பாலாறு மூலம் பாசன வசதி பெறும் காஞ்சிபுரம் தொகுதியில் நெல்லும் கரும்பும் பயறு வகைகளும் விளைகின்றன. மறைமலை நகர் தொழிற்பேட்டை, மகேந்திரா சிட்டி, சிறுசேரி ஐடி பூங்கா என சென்னை புறநகராய் மாறிக்கொண்டிருக்கும் தொழில் வளம் மிக்க பகுதிகள் இந்த தொகுதியிலேயே வருகின்றன. சிற்பக்கலைக்கு சிறப்பு சேர்க்கும் ஊராகவும் உலக சுற்றுலா தலமாகவும் திகழும் மாமல்லபுரத்தில் பல்லவர்கள் ஆண்ட 7ஆம் நூற்றாண்டில் இருந்து இடைவிடாது ஒலித்துக் கொண்டிருக்கிறது சிற்பிகளின் ஒலியின் ஓசை. மாமல்லபுரம் முதல் சதுரங்கப்பட்டினம் வரை உள்ள கடற்கரையோரம் பல்லாயிரம் மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுகின்றனர். முட்டுக்காடு படகுத்துறை, கோவலம் கடற்கரை, வட நெம்மேலி முதலைப்பண்ணை, மாமல்லபுரம் என சுற்றுலா தலங்களும் மிகுதி. வரலாற்று அறிஞரும் சீன பயணி யுவான் சுவாங் காஞ்சிபுரம் பற்றி குறிப்புகள் எழுதியுள்ளார். திமுகவை தோற்றுவித்தவரும் முன்னாள் முதலமைச்சருமான அறிஞர் அண்ணா பிறந்த மண் இது. செங்கல்பட்டு, திருப்போரூர், செய்யூர், மதுராந்தகம், உத்தரமேரூர், காஞ்சிபுரம் என 6 சட்டமன்ற தொகுதிகள் இந்த மக்களவை தொகுதியில் உள்ளன. இவற்றில் திருப்போரூர் தவிர்த்து மற்ற தொகுதிகள் அனைத்தும் திமுகவின் கையில் உள்ளது. திருப்போரூர் எம்எல்ஏ கோதண்டபாணி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதால் அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. சுதந்திர இந்தியாவின் முதல் தேர்தல் நடந்தபோது மட்டுமே காஞ்சிபுரம் தொகுதி இருந்தது. அதில் காமன்வெல்த் கட்சியை சேர்ந்த ஏ. கிருஷ்ணசுவாமி வெற்றி பெற்றார். அதற்கு பின் 2008இல் தொகுதி மறுசீரமைப்பின் போது மீண்டும் காஞ்சிபுரம் தொகுதி உருவானது. அப்போது நடந்த தேர்தலில் காங்கிரசின் விஸ்வநாதன் வெற்றி பெற்றார். கடந்த தேர்தலின் போது காங்கிரஸ் சார்பில் மீண்டும் விஸ்வநாதன் போட்டியிட்டார். அதிமுக சார்பில் மரகதம் குமரவேல் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். திமுக சார்பில் ஜி. செல்வமும், மதிமுக சார்பில் மல்லை சத்யாவும் களமிறக்கப்பட்டனர். இந்த தேர்தலில் காங்கிரசின் மரகதம் குமரவேல் 4,99,395 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். திமுகவின் செல்வம் 3,52,529 வாக்குகள் பெற்று தோற்றார். காஞ்சிபுரம் பட்டுப்பூங்கா, செங்கல்பட்டு தனி மாவட்டம் இவை இரண்டும் இத்தொகுதி மக்களின் நீண்டகால கனவு. ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்குறுதியாக மட்டுமே இருக்கும் இவை இந்த தேர்தலுக்கு பின்பாவது நிறைவேறுமா என காத்திருக்கிறார்கள் காஞ்சிபுரம் தொகுதி வாக்காளர்கள். காஞ்சிபுரம் மாவட்டத்தின் அடையாளம் பட்டு நெசவு தொழில். பாரம்பரியத்தை மறக்காமல் பட்டு நெய்து வரும் நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை காக்கவும் விற்பனைக்கான பெரும் சந்தையை ஏற்படுத்தவும் பட்டு பூங்கா அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக வலியுறுத்தப்பட்டு வருகிறது. 89 கோடி அளவில் காஞ்சிபுரத்தை அடுத்து கீழ்கதிர்பூரில் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் இந்த 5 வருடங்களிலே அந்த இடத்தில் ஒரு பணி கூட நடைபெறவில்லை. சற்றேறக்குறைய சுற்றுச்சூழல் அமைக்கும் பணி மாத்திரம்தான் நடைபெற்றுள்ளது. இந்த பட்டு பூங்கா மாத்திரம் இங்கே அமைக்கப்பட்டிருந்தால் காஞ்சிபுரம் பகுதிக்கும் உத்தரமேர் தொகுதிக்கு உட்பட்ட 25,000 பணியாளர்கள் அல்லது நெசவாளர்கள் குறிப்பாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் பயன்பெற்றிருப்பார்கள். ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்று நெசவாளர்கள் ஆதங்கப்பட்டுக் கொள்கின்றனர். மூலப்பொருட்களின் விலை உயர்வால் நஷ்டம், கூட்டுறவு சங்க முறையாக இயங்காதது, ஜிஎஸ்டி வரி போன்றவற்றால் தொழிலே அழியும் அபாயம் உள்ளதாக நெசவாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். கைவினை பொருள்ல இருந்து நம்ம பட்டு சேலையை சேர்த்துறதுனால கொள்முதல்ல இருக்கிற 5% ஜிஎஸ்டியை எடுக்கணும். உற்பத்தி பொருளுக்காக விற்பனையில் இருக்கலாம். ஏன் அப்படின்னாக்கா இவங்க அதை காரணம் காமிச்சு தான் நம்ம கிட்ட இங்கே விற்பனை பண்ணும்போது அந்த 5% ஜிஎஸ்டியை கூடுதலாக பண்ணி இந்த தொழிலுக்கு எடுக்கிறாங்க. இது தனியார் முதலாளர்களும் இதுக்கு உடந்தைய. ஏன் அப்படின்னாக்கா அவங்க நேரடி கொள்முதல் கிடையாது, மறைமுக கொள்முதல் தான். மேலும் இதுவரை நெசவு தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த சலுகைகள் அனைத்துமே நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் குறை கூறியுள்ளனர். இந்த தொழிலாம் நல்லா இருக்கணுங்க, தொழில் நல்லா இருக்கணும், வேலை செய்யணும், பொருள் நல்லா இருக்கணும், செரிகை கோரை எல்லாம் நல்லா இருக்கணும். 60 வயசு ஆனவங்களுக்கு நல்லா செய்யணும். கண் ஆப்ரேஷனோ உடம்புக்கோ இப்போ இருதய ஆப்ரேஷனோ அதெல்லாம் ஒன்றும் நம்மளால செய்ய முடியல. 1 லட்சம் ரூபாய் அதெல்லாம் சொசைட்டி ஏற்றுக்கணும், அதெல்லாம் செய்யணும். வர என்பினா அது செய்யணும்.
ரொம்ப நீண்ட காலமா நிலுவையிலே இருக்கக்கூடிய அந்த பட்டு பூங்காவை அமைத்து தரணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்ற பட்சத்துல இங்க இருக்கக்கூடிய 25,000க்கும் மேற்பட்ட நெசவாள தொழிலாளர்கள் பயனடைவாங்க அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய நெசவாளர்களோட கருத்தா இருக்கு. அதனால இந்த தேர்தல்ல இந்த கோரிக்கைகள் எல்லாம் வரக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் நிறைவேற்றி தரணும் அப்படிங்கிறது இவங்களோட நீண்ட எதிர்பார்ப்பா இருக்கு. காஞ்சிபுரத்தை பிரித்து செங்கல்பட்டை மையமாக கொண்டு தனி மாவட்டம் அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். தற்போது மாவட்ட ஆட்சியரை சந்திக்கவோ அலுவல் ரீதியாகவோ நீண்ட நேரம் பயணித்து காஞ்சிபுரம் செல்ல வேண்டியிருப்பதாக கூறுகிறார்கள் செங்கல்பட்டு மக்கள். இந்த மக்களுடைய இந்த குறைகளை எல்லாம் நாம நிவர்த்தி பண்ணணும்னா காஞ்சிபுரம் மாவட்டம் பிரிக்கப்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டமாக இருக்கட்டும், செங்கல்பட்டு மாவட்டம் கண்டிப்பாக செங்கல்பட்டு தனி மாவட்டமாக வரணும். இது மக்களுடைய முழுமையான கோரிக்கை. எங்களை பொறுத்தவரை மாவட்டம் பிரிக்கப்பட்டால் வேலை வாய்ப்புகள் பெருகும், இங்குள்ள ஹாஸ்பிட்டல் தனித்துவ உருவாக்கப்படும், பல்நோக்கு மருத்துவமனை கொண்டு வரப்படும். காஞ்சிபுரம் தொகுதி மேம்பாட்டுக்காக தற்போதைய மக்களவை உறுப்பினர் எதுவும் செய்து தரவில்லை என குற்றம் சாட்டும் மக்கள் தங்கள் கோரிக்கைகளை பட்டியலிடுகின்றனர். இந்த செங்கல்பட்டு நகராட்சியில் எங்கே பார்த்தாலும் குப்பை, காவா, சாக்கடை இப்படிதான் இருந்துன்னு தவிர செங்கல்பட்டு நகராட்சியில் பணிகள் எதுவுமே நடக்கலை. பார்த்தீங்கன்னா பண்டு சேருது, தேவையில்லாத இடத்துல போய் ஒரு காவாவை கட்டி அந்த பண்டெல்லாம் காலி பண்ணுறாங்க. இப்போ பஞ்சாயத்து தேர்தல் நடக்கிறதால இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த செங்கல்பட்டு நகராட்சி இருக்கக்கூடிய அந்த ஆணையர் மற்ற ஆள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பண்டை தேவையில்லாமல் பயன்படுத்துறாங்க. நாட்டிற்கான மாநிலத்திற்கான வாக்குறுதிகளை விட சொந்த தொகுதிக்கு என்ன செய்வதாக வேட்பாளர்கள் கூறுகிறார்களோ அதன் அடிப்படையிலேயே வாக்களிப்போம் என பெரும்பாலான வாக்காளர்கள் கூறியுள்ளனர். ஏரி, குளங்கள் என ஏராளமான நீர்நிலைகள் இருந்தாலும் இன்னும் குடிநீருக்கு அவதிப்படும் நிலையில் உள்ளதாக கூறுகின்றனர் காஞ்சிபுரம் மாவட்ட மக்கள். சீரான சாலை வசதிகள் இல்லை எனவும் பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்படவில்லை என்றும் அடுக்கடுக்கான பிரச்சனைகளை பட்டியலிடுகின்றனர் இந்த தொகுதி வாக்காளர்கள். இதை பற்றிய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். பார்க்கறதுக்கே இவ்வளோ பசுமையாக இருக்கக்கூடிய இந்த பகுதிங்கிறது காஞ்சிபுரம் மாவட்டம் தொகுதியாக இருக்கக்கூடிய ஒரத்தி கிராமம். இந்த கிராமத்தோட காஞ்சிபுரம் மாவட்டத்தோட எல்லையே முடிஞ்சிருக்கு. சமீபத்தில் இந்த கிராமத்தை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த மரகதம் குமரவேல் தத்தெடுத்திருந்தாங்க. ஆனால் இந்த கிராமத்தில் என்னென்ன அடிப்படை வசதிகளை அவங்க தத்தெடுத்ததுக்கப்புறம் செஞ்சு கொடுத்துருக்காங்க, இந்த மக்கள் இதனால் பயனடைஞ்சிருக்காங்களா, வரக்கூடிய தேர்தலில் அவங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம போய் தெரிஞ்சுக்கலாம். பார்க்கும் திசையெல்லாம் பச்சை பூத்து நிற்கும் பசுமை கிராமம் ஒரத்தி. காஞ்சிபுரம் தொகுதியின் எம்பி மரகதம் குமரவேல் தத்தெடுத்த கிராமம் என்ற போதும் சாலை வசதியும் குடிநீர் வசதியும் செய்து தரவில்லை என குற்றம் சாட்டுகிறார்கள் இங்குள்ள மக்கள். மரகதம் குமரவேல் இது வரையில் அவங்க தத்து எடுத்தது தான் தெரியும். தத்து எடுக்கும்போது இந்த ஊரை வந்தாங்க, அதோட இப்போ ஓட்டுக்காக தான் வந்திருக்காங்க. அவங்க தத்து எடுத்து ஒன்று கூட அவங்க செய்யலை. ஸ்கூல் பார்த்தீங்கன்னா எங்கள் ஹை ஸ்கூல் கோ எஜுகேஷன், லெட்ரின் வசதி இல்லை, தண்ணீர் வசதி கிடையாது, பெஞ்சும் கிடையாது. இந்த ஸ்கூல் விவகாரத்தில் அப்படி அதாவது இது செஞ்சுன்னா சொல்கிறது ஒரு பாயிண்ட் கூட அவங்க செய்யலை. இங்குள்ள அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் எப்போதுமே இருப்பதில்லை என்ற குற்றச்சாட்டும் உள்ளது. பிரசவத்திற்கு கூட செங்கல்பட்டுக்கும் மதுராந்தகத்திற்கும் செல்ல வேண்டிய நிலையில் உள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஹாஸ்பிட்டல் ரோட்டில் ரோடு வசதி இல்லை, போகிறதுக்கு இடம் ரோடே ரொம்ப குறுகி போச்சு. அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் தான் இருக்கிறாங்க, அவங்க 12 மணி ஆனால் போயிடுறாங்க. அதுக்கு மேலே வர பேஷண்ட்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நர்ஸுங்களும் சரியாக இருக்கிறது கிடையாது. 24 மணி நேரம் பிரசவம் பார்க்கப்படும் போர்டு வச்சுருக்காங்க. ஆனால் அதை இந்த நர்ஸுங்க இல்லாததுனால வர பேஷண்ட்டெல்லாம் அவங்க மதுராந்தகமோ செங்கல்பட்டுக்கோ அனுப்பிடுறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று, தேவையான ஒன்று. தயவு செஞ்சு ஒரு 108 ஆம்புலன்ஸ் போட்டு எங்களுக்கு வர எம்பியாவது அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம். சமீபத்தில் வேட்புமனு தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறமாகத்தான் ஒரு சாலை போடுறதுக்கான துவக்க பணிகளுக்கே அடிக்கல் நாட்டப்பட்டது அப்படிங்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிற இந்த பகுதி மக்கள் இந்த தொகுதிக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்பி வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெற்றா அந்த எம்பி தங்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் என்னென்ன அப்படிங்கிறத பட்டியலிடுறாங்க. அதை செய்யறவங்களை தான் தாங்கள் எம்பியா தேர்ந்தெடுக்க போறதாகவும் ரொம்ப உறுதியோட சொல்றாங்க. இந்த தேர்தல் யாருக்கானதா இருக்க போகுது அப்படிங்கிறத விட மக்கள் தங்களுக்கான ஒரு தேர்தலா இதை பாக்குறாங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. காஞ்சிபுரம், உத்திரமேரூர், திருப்போரூர், மாமல்லபுரம் போன்ற பகுதிகளுக்கு பயனளிக்கும் வகையில் தொடங்கப்பட்ட பாதாள சாக்கடை திட்டம் கிடப்பில் போடப்பட்டதாக குற்றம் சாட்டுகின்றனர் பொதுமக்கள். செங்கல்பட்டு அரசு தலைமை மருத்துவமனையில் அவசர சிகிச்சைக்காக போதிய வசதிகள் இன்று வரை செய்து தரப்படவில்லை எனவும் கூறுகின்றனர்.
மிகப்பெரிய இடமா இருக்கிறது வந்து செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை. இந்த அரசு மருத்துவமனையில் என்ஹெச்லேருந்தும் எஸ்ஹெச்லேருந்தும் விபத்துகளாகி தவிர்க்க முடியாமல் விபத்து ஆகி அவங்கள நோயாளியை கொண்டு வரணும்னு பார்த்தோன்னா அந்த அதிகபட்சமான அடின்னு பார்த்தா தலையில் தான் பயங்கரமான விபத்தாகுது. அது உடனே மரணிக்கக்கூடிய சூழல் வருது. அப்போ இந்த தலைக்காய சிகிச்சை பிரிவு செங்கல்பட்டு அரசு மொழியில் தனியாக வந்து கிடையாது. செங்கல்பட்டில் ஒரு தலைக்காய சிகிச்சை பிரிவு வந்து உடனடியாக உருவாக்கணும். செங்கல்பட்டு நகரம் வளர்ந்து வரும் நிலையில் பேருந்து நிலையத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் மக்களிடையே உள்ளது. அதன் மூலம் போக்குவரத்து நெரிசலை குறைக்க முடியும் என மக்கள் நினைக்கிறார்கள். தேர்தல் வாக்குறுதிகளின்படி மதுராந்தகம் ஏரியை தூர்வாரவில்லை என்பது வாக்காளர்களின் மற்றொரு குற்றச்சாட்டு. இதனால் 20 கிராம விவசாயிகளின் சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர். அந்த காலத்திலிருந்து இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட இந்த பகுதி மக்கள் விவசாயிகள் தொடர்ச்சியாக வைக்கிற கோரிக்கை மதுராந்தகம் ஏரியை தூர்வார வேண்டும், அது துண்டு போயிருக்கு, எனவே விவசாயிகளுக்கு தண்ணீர் பற்றாக்குறையாகிறது. இன்னொன்று, மதுராந்தகத்திற்கு இருக்கக்கூடிய நகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கும் குடிப்பதற்கு நீர் ஆதாரம் இல்லை. இன்றைக்கும் 1 மணி நேரம் தான் தண்ணி விடப்படுகிறது, இதுவே 1/2 மணி நேரம் ஆகிப்போச்சு. அப்போ 1/2 மணி நேரத்தில் குடிக்கிற தண்ணியை பிடிச்சி வச்சு கிட்டத்தட்ட 50,000 பேர் பயன்படுத்தணும்னு சொன்னால் முடியலை. இது இல்லாமல் இந்த ஏரியை நம்பி இருக்கிற விவசாய நிலங்கள் கிட்டத்தட்ட 20 கிராமங்கள். இந்த 20 கிராமங்களுக்கு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு போதிய அளவு தண்ணீர் கிடைக்காதனுடைய விளைவு 3 போகம் பயிர் வைத்திருந்த விவசாயிகள் இன்றைக்கு மானம் பார்த்த பூமியாகவும் ஒரே போகமாக மாறிவிட்டது. சிற்பக்கலையை பிரதானமாக கொண்டு இயங்கும் மகாபலிபுரம் பகுதியில் ஊருக்கு வெளியே சிற்பக்கூடம் ஒன்று அமைத்து தர வேண்டுமென சிற்பிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விமானன்றதுனா மகாபலிபுரத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு 5 ஏக்கர் 6 ஏக்கர் இடம் கொடுத்தாங்கன்னா எல்லா சிற்பியும் அங்கே போயிடுவாங்க. எல்லாருடைய பார்ட்டிங்க சில ஆர்டர் கொடுக்குறவங்க கூட அங்கே வந்து பார்க்குற மாதிரி ஒரு இடம் கேட்கலான்னு இருக்கிறோம். எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு கேட்கலான்னு இருக்கிறோம். ஏன்னா இப்போ கேட்டால் அதை செய்ய மாட்டாங்க, தெரியும். முடிஞ்ச பிறகு செய்யறதுன்னு தான் சொல்ல போகிறாங்க. அதனால் வெயிட் பண்ணிடுவோம். சிற்பக்கூடம் அமைத்து தந்தால் சாலையோரத்தில் சிலை வடிக்கும் போது ஏற்படும் மாசு பாதிப்பு குறையும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். நாட்டை நிர்வகிக்க போகும் பிரதமராக யார் வர வேண்டும் என நினைக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி வாக்காளர்கள் அளித்த பதில்களை இப்போது பார்க்கலாம். இப்போ நடக்க போற பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வரும்னு நினைக்கிறீங்களா, பிஜேபி வரும்னு நினைக்கிறீங்களா? பிஜேபி வரும்னு நினைக்கிறேன். மத்தியில ஏன் இப்ப காங்கிரஸ் வந்து விவசாயிகளுக்கு மாசம் எப்படி கொடுக்க முடியும்? வருஷத்துக்கு 72,000 சொல்றாங்க. வருஷத்துக்கு 5,000 ரூபாய் கொடுக்கறதே கஷ்டப்படுறான். 6,000 ரூபாய் கொடுக்குறானா மாசம் எப்படி இவ்வளவு கூட்டத்துக்கு 25 கோடி ஜனத்துக்கு எப்படி கொடுக்க முடியும்? ஒரு காங்கிரஸ் ஆட்சி ஆண்டா கூட 70 வருஷம் இல்லாதது இப்போ எப்படி கொடுப்பாங்க? காங்கிரஸ் கூட்டணி தான் வரும் மத்தியில். என்ன காரணம்? என்ன காரணம், இவங்க ஏடிஎம்க்கு 5 வருஷமாக இருந்தாங்க, எதுவும் இங்கே ஒன்றும் திட்டம் ஒன்றும் செய்யலை. இங்கே போன வாரத்தில் போஸ்டர் அடிச்சு வச்சுட்டாங்க, எம்பி காணவில்லைன்னு சொல்லிட்டு மருதகுமார் காரணம் போஸ்டர் அடிச்சு விட்டாங்க. அது எந்த திறனும் செய்யலை. அவங்க திமுக வந்தால் காங்கிரஸ் கூட்டணி வந்தால் இதுக்கு என்ன காங்கிரஸ் தேர்தல் இருக்குது நல்லா சிறப்பாக சொல்லியிருக்காங்க. எங்களுடைய ஓட்டு எல்லாமே திமுகவுக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம். மோடி வந்து 2014 வந்து செல்லாத நோட்டுன்னு சொன்னதுனால மக்கள் வந்து நிறைய மக்கள் ஏழை மக்கள் பாதித்தாங்க. 2வது அவர் வந்து தமிழகத்தை வந்து புறக்கணிக்கிறாரு கண்டி நம்ம தமிழகத்துக்கு முக்கியம் செய்யலை. அவர் என்னை பொறுத்தளவு மக்களுக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ, we want everybody education, we want everybody food, we want everybody house, that government we want. தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் கூட்டணி தான் வரும். எதனால? நாட்டில் அவங்கள தான் நம்புது மக்கள். அப்புறம் பிஜேபிலாம் நம்பி பிரயோஜனம் இல்லை. ஜிஎஸ்டி வரி போடுறது, விவசாயிகளை யாருமே கண்டுக்கல. பாவப்பட்ட தொழிலாளிகளை, பாவப்பட்ட அடித்தட்டு மக்களை அவர் கண்டுக்க மாட்டார். முதலாளி வர்க்கத்தை தான் அவர் பார்க்குறாரு. நடுத்தரமான மக்களை யாரும் கண்டுக்கிறது இல்லை. ஜெயிச்சு சும்மா உட்காந்துக்கிறதுக்கு தான். சரி, எத்தனை முறை நீங்கள் அந்த ஆட்சிக்கு போயிட்டு வெளிநாட்டுக்கு சுற்றுற, ஏன் தமிழ்நாட்டு மக்களை வந்து பார்க்கலாம் இல்லையா? சொல்லுங்கள். காங்கிரஸ் வந்துச்சு, எல்லாம் இருந்தாங்க, இந்திரா காந்தி வந்தாங்க, எல்லாமே வந்தாங்க, ஏன் உங்களுக்கு ஏன் வர முடியல? பிஜேபியும் ஏடிஎம்கே வந்த பிறகு எல்லாமே குறைவு. அதேமாதிரி விதவைங்களுக்கு பைசா கொடுத்துருந்தாங்க, அதுவும் இல்லை. அதுமாதிரி நிறைய விஷயம் அதிமுகவும் பிஜேபியும் ஒழுங்காக சரிப்பட்டு வரல. அதனால் திமுகவும் காங்கிரஸும் தான் நல்லது. காஞ்சிபுரம் எம்பி மரகதம் குமரவேல் கடந்த 5 ஆண்டுகளில் நாடாளுமன்றத்தில் என்ன செய்தார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது வாக்களித்தவர்களான உங்களின் கடமை அல்லவா? இதோ உங்கள் தொகுதி எம்பியின் நாடாளுமன்ற ரிப்போர்ட் கார்டு. மக்களவை நடந்த 331 நாட்களில் 275 நாட்கள், அதாவது 83 விழுக்காடு நாட்கள் மரகதம் குமரவேல் அவைக்கு சென்றுள்ளார்.
அவர் பங்கேற்ற விவாதங்கள் 45. காஞ்சிபுரத்திற்கான ரயில் சேவையை அதிகரிக்க வேண்டும், 6 குளங்களை ஆழப்படுத்த காஞ்சிபுரத்திற்கு போதிய நிதி ஒதுக்க வேண்டும், ஜவுளிகள் மீதான GST வரியை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்டவை இதில் முக்கியமானவை. 17 சிறப்பு கவன ஈர்ப்புகளிலும் அவர் கலந்து கொண்டுள்ளார். புல்லட் ரயில் சேவை, மருத்துவர்கள் பற்றாக்குறை உட்பட 528 கேள்விகளை எழுப்பியுள்ளார். தொகுதி மேம்பாட்டிற்காக 17 கோடியே 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதில் 14 கோடியே 86 லட்சம் ரூபாயை செலவிட்டுள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் 278 பணிகள் தொடங்கப்பட்டதில் 227 பணிகள் முடிந்துள்ளன. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் திட்டங்களை காஞ்சிபுரத்தில் சிறப்பாக செயல்படுத்தி உள்ளதாக காஞ்சிபுரம் தொகுதியின் தற்போதைய MP மரகதம் குமரவேல் தெரிவித்துள்ளார். அவரது பிரத்யேக நேர்காணலை பார்க்கலாம். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய கழகத்தின் வேட்பாளராகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளராகவும் என்னை அறிவித்திருக்கின்றார்கள். கடந்த 2014ஆம் ஆண்டில் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக அறிமுகப்படுத்தினார்கள். அம்மாவுடைய திட்டங்களையும் சாதனைகளையும் என்னுடைய காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களிடம் எடுத்து சொல்லி வாக்குகளை சேகரித்து என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்தார்கள். தொடர்ந்து அந்த 5 வருட காலத்தில் என்னுடைய MP நிதியிலிருந்து பல்வேறு திட்டப் பணிகளை செய்து கொடுத்திருக்கின்றேன். ஒரு சில இடங்களில் ஒரு சில இடங்களில் கொடுக்க முடியவில்லை. ஆனால் முடிந்த அளவிற்கு நான் என்னுடைய நிதியிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றேன். காஞ்சிபுரம் தொகுதியை பொறுத்தவரையில் அதிமுக மற்றும் திமுக சார்பில் கடந்த தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களே இந்த தேர்தலிலும் மோதிக்கொள்கின்றனர். அவர்களோடு மற்ற வேட்பாளர்களின் பின்னணி விவரங்களையும் தற்போது பார்க்கலாம். அதிமுக சார்பில் தற்போதைய MP மரகதம் குமரவேல் மீண்டும் போட்டியிடுகிறார். திருப்போரூர் அருகே உள்ள செங்கன்மால் கிராமத்தைச் சேர்ந்தவர். 36 வயதான இவர் MA படித்துள்ளார். அதிமுகவின் காஞ்சிபுரம் மாவட்ட மகளிர் அணி செயலாளராக இருக்கிறார். வாடகை வாகன நிறுவனம் நடத்தி வருகிறார். 2011இல் திருப்போரூர் ஊராட்சி ஒன்றிய தலைவராக இருந்துள்ளார். கடந்த தேர்தலில் இதே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். 40 வயதான G. செல்வம் திமுகவின் வேட்பாளர். விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர். காஞ்சிபுரம் அருகே உள்ள சிறுவேடல் கிராமத்தைச் சேர்ந்தவர். MCom, MPhil, LLB படித்தவர். திமுகவில் தற்போது வாலாஜாபாத் மேற்கு ஒன்றிய செயலாளராக இருக்கிறார். கடந்த மக்களவைத் தேர்தலில் இதே தொகுதியில் போட்டியிட்டு அதிமுக வேட்பாளரிடம் தோற்றார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் போட்டியிடும் 53 வயதான முனுசாமி அக்கட்சியின் திருப்போரூர் ஒன்றிய செயலாளராக இருக்கிறார். திருப்போரூர் அருகே உள்ள கழிப்பட்டூர் கிராமத்தைச் சேர்ந்தவர். MA படித்துள்ளார். ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடும் 36 வயதான சிவரஞ்சனி செய்யூர் அருகே உள்ள இல்லீடு கிராமத்தைச் சேர்ந்தவர். MBA படித்துள்ளார்.